மார்க்கோ ரூபியோவை குறிப்பிடும்போது நீங்கள் வந்து கியூபாவை சேர்ந்தவர், ஸ்பானிஷ் பேசக்கூடியவர். நீங்கள் கடந்த சில நாட்களாக கியூபாவில் ஒரே குழப்பமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த எரிபொருள் பிரச்சனை ரொம்ப உச்சகட்டத்தை எட்டியிருக்குன்னு தான் சொல்லணும். 18 மணி நேரம்லாம் கரண்ட் இல்லை, 18 ஹவர்ஸ்க்கு மேலே கரண்ட் இல்லை, மக்கள் ரொம்ப துன்பப்படுறாங்க. அமெரிக்காவோட பிளாக்கெட்னால தான் இப்படி ஆகுதுன்னு பேசுகிறாங்க. ஏன் அமெரிக்கா இவ்வளோ ஒரு அக்ரெசிவாக இருக்காங்க கியூபா மேலே? இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அவங்க வந்து அண்டை பகுதியில், அதாவது 1 மணி நேரம் 90 மைல் தான் ஃப்ளாரிடாவிலேருந்து, அமெரிக்காவினுடைய ஃப்ளாரிடாவிலேருந்து உங்களுக்கு கியூபா வந்து வெறும் 90 மைல், 1 மணி நேரத்தில் போயிடலாம். நானே போயிருக்கேன். ஒரு நாளைக்கு 6 விமானங்கள் ஃப்ளாரிடாவினுடைய மயாமி விமான நிலையத்திலிருந்து அங்கே போகுது. ஆனால் 59 கியூபா புரட்சிக்கு பிறகு அமெரிக்கர்களுக்கு கியூபா வந்து ஒரு பெரிய சவாலாகவும் ஒரு பெரிய கருத்தியல் ரீதியான ஒரு எதிரியாகவும் பக்கத்து வீடே இப்படி இருக்குது. அது அவர்களுக்கு பிடிக்கல. இப்போ ரஷ்யா வந்து ஒரு சோஷலிச நாடாக இருப்பது, சீனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருப்பது, அதெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்காங்க. பக்கத்தில் இருந்து ஜியோகிராஃபிக்கலாக கிட்ட இருக்கிறது பிரச்சனை. அது அப்புறம் ஒரு சின்ன குட்டி நாடு. இவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து அவர் கால் வைத்த இடம் அமெரிக்கா அல்ல. அவர் கால் வைத்த இடம் கியூபா, ஹெய்ட்டி, பஹாமாஸ். நாம் எல்லாரும் வந்து அமெரிக்காவில் அப்படி இல்லை, அங்கே தான் அவர் கால் வைத்தார். அவர்கள் ரொம்ப மொத்தமே அவர்கள் 14 லட்சம் பேர், 1,40,00,000 பேர் தான் கியூபர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 29 லட்சம் பேர் தஞ்சமடைந்திருப்பது அமெரிக்காவினுடைய ஃப்ளாரிடா. பெரும்பாலும் அங்கே இருக்காங்க. அவர்கள் வந்து ஒரு இணையான ஒரு அரசாங்கத்தை இந்த பக்கம் நடத்துகிறாங்க. அந்த அரசு கீழே, அந்த புரட்சி வந்த பிறகு அந்த சோஷலிஸ்ட் அரசு கீழே அவர்களால் இருக்க முடியல. ஏன்னா பேச்சு சுதந்திரம் இந்த மாதிரிலாம் சிக்கலாயிடுச்சுன்னு நினச்சிட்டு இந்த சோஷலிசத்தினுடைய இன்னொரு பக்கம் அவர்கள் இந்த பக்கம் வந்துடுறாங்க. அவர்கள் இங்கே வந்த பிறகு பல முறை அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அமெரிக்க சிஏஏவுடைய துணையோடு அவர்கள் சில முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். ஒரு தடவை படையெடுத்து போனாங்க, பே ஆஃப் பிக்ஸ்ன்னு பேர் அதுக்கு. அந்த படையெடுப்பை 3 நாளில் முறியடித்து விட்டார் ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து அதை மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்ற மாதிரி பக்கத்தில் இருந்துக்கிட்டு யானையின் காதல் புகுந்த எறும்பு மாதிரி பெரிய தொல்லையாக எல்லா அமெரிக்கர்களுக்கும் அமெரிக்க அதிபர்களுக்கும் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய தம்பி ராவுல் காஸ்ட்ரோ, அவருக்கு இப்போ 94 வயது, அவர் ஆட்சிக்கு வந்தபோது ஒபாமா, அப்போ இருந்த பராக் ஒபாமா அங்கே முதல் முறையாக போனார். போயிட்டு அவர்களோட ஒரு சின்ன இணக்கமாக நம்ம கொண்டு வரலாம்னு நினைச்சார். ஆனால் அவர்கள் வந்து அதாவது உலகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய சோஷலிச அல்லது உங்களுக்கு ஒரு சோஷலிச சர்வாதிகார நாடுகளாக, அதாவது ஜனநாயக சோஷலிசம்னு இருக்குது, டெமோக்ராட்டிக் சோஷலிசம்ட்டு, அது அல்லாத பேருக்கு தான் இருக்குது ஜனநாயகம். அப்படி இருக்கக்கூடிய நாடுகள்னால் 2 நாடுகளை நீங்கள் சொல்லலாம். ஒன்று வடகொரியா, இன்னொன்று கியூபா. ஸோ அதனால் அந்த உறவு பெருசாக வலுப்படலை. அதுக்குள்ளேயும் ட்ரம்ப் வந்துட்டார். ட்ரம்ப் வந்த உடனே இதை வந்து நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், அவர் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை அவர் வேகமாக கொண்டு வரணும்ன்ட்டு என்றவர் அவரே சொல்லியிருக்காரு. நேற்று முந்தா நாள் சொல்லியிருக்கார், இத்தனை அகதிகள் இருக்காங்க இங்கே. அகதிகள் இல்லை, அங்கிருந்து வந்தவர்கள் குடிபெயர்ந்தோர் இருக்கார்கள், புலம்பெயர்ந்தோர். அவர்கள் அந்த நாட்டுக்கு போகணுன்ட்டு எனக்கு முன்னாடி இருந்த அதிபர்கள் பல பேர் அதற்கான சூழலை உருவாக்கணும். சிட்டிசனாக இருக்காங்களா? சிட்டிசன் எல்லாமே அமெரிக்கர்கள். ஆனால் அவர்களுடைய மனதெல்லாம் அங்கே இருக்கு. அங்கே முடிஞ்சா அங்கே இருப்பாங்க, அங்கே இருக்க முடியலன்றதுனால தான் இங்கே இருக்காங்க. அங்கிருந்து தப்பிச்சு வருபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கடந்த சில ஆண்டுகளில் மட்டுமே 29 லட்சத்தில் கிட்டத்தட்ட 8.5 லட்சம் பேர் தப்பிச்சு வந்திருக்காங்க. அங்கே இருக்க முடியாதுன்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய சூழல், அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம், அங்கே இருக்கக்கூடிய எதிர்காலமின்மை அப்படின்றதெல்லாம். வெனிசுவேலாவை இவங்க பிடிச்சிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆட்சியை இங்கே அமைத்த பிறகு வெனிசுவேலாவிலிருந்து தான் நிறைய எண்ணெய் அங்கே போகுது மலிவான விலைக்கு. கியூபா அதற்கு பதிலாக அவர்களுடைய டாக்டர்களை அனுப்புகிறது. கியூபாவினுடைய கல்வி முறை வந்து ரொம்ப அற்புதமான கல்வி முறை, அற்புதமான மருத்துவத்துறையும் இருக்குது. இந்த பரிவர்த்தனை நடந்துச்சு. இப்போது 40% தான் இப்போ எண்ணெய் வந்து இருப்பே எதுவும் இல்லாத போயிடுச்சு. ஜனவரியிலிருந்து புதிதாக வந்த வெனிசுவேலா அரசு அமெரிக்கர்களுடைய கோரிக்கையை ஏற்று, ட்ரம்ப்பினுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களை எண்ணெய் அனுப்புறது நிறுத்திடுச்சு. அதனால் நீங்கள் சொன்ன 18 மணி நேரம் 22 மணி நேரம் மின்வெட்டு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் கியூபாவினுடைய பொருளாதாரம் சுற்றுலா பயணிகளை நம்பி இருப்பது. 10% உள்நாட்டு உற்பத்தி அது மூலமாக வருது. அப்புறம் அது தொடர்பான துணை பொருட்கள், துணை நிறுவனங்கள், துணை தொழில்கள், அதில் மீதி ஒரு 75-80% அவர்களுடைய உள்நாட்டு உற்பத்தி. அதனால் ₹1 கிட்டத்தட்ட 80-85 பைசா சுற்றுலாவையும் சுற்றுலாவை ஒட்டிய மற்ற துறைகளையும் அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். அங்கே யார் போவா? மின்வெட்டு இருந்துச்சுன்னா யாரும் போக மாட்டாங்க. 2011 இங்கே மின்வெட்டுனால நம்ம ஒரு அரசியை மாற்றிட்டோம். அதனால்
அவர்கள் மூச்சு முட்டிட்டு இருக்காங்க. இப்போ இவர்களை விழ வைப்பதற்கு இது ஒரு சரியான தருணம் இவர்கள் நினைக்கிறார்கள். மார்க்கோ ரூபியோ அங்கிருந்து வர்றதுனால he has a personal interest and a personal stake. அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய காலகட்டத்தில் அதிபர் ட்ரம்பினுடைய தலைமையில் இந்த நாட்டை அவர்கள் தங்கள் வயப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அப்போ இந்த பல மாதங்களாக ரகசியமாக அவர்கள் பேச்சுவார்த்தைகளை யாரோட தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க? ராவுல் காஸ்ட்ரோ, இப்போ 94 வயது, அவருடைய பேரன் ஜியர்மோ காஸ்ட்ரோ அவரோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. போன புதன்கிழமை அன்னைக்கு ராவுல் காஸ்ட்ரோ 96ல் 3 அமெரிக்கர்களை கொன்றுவிட்டார் என்று சொல்லி அவர் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார். இதை பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கு. எப்போ வேணாலும் அது கவிழ்ந்துடலாம். அவர்கள் படையெடுத்து போய் அவரை கைப்பற்றி கொண்டு வருவார்களா இல்லையான்றது மட்டும்தான் கேள்வி.